ஹலோ ஆல்ரெடி வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன் இந்த மிக்ஸி வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி மார்னிங்கே வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. நான் நினச்சேன் மிக்ஸி ஒர்க் ஆகலைங்கவும் இங்கே எங்கே போய் சரி பண்ண கொடுக்குறது, பல்க் செலவாயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியலேன்னு ரொம்ப கவலையாக இருந்துட்டு இருந்தேன். ஏன்னா இங்கே மிக்ஸி கிரைண்டர் இல்லாமலாம் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங்லாம் வந்து ஒர்க்கே ஆகாது. அவர்கிட்ட மிக்ஸி ஒர்க் ஆகலைன்னு சொன்னப்பவே சொல்லியிருந்தாங்க, மேபி ஏதாச்சும் ஒயர் தான் எடுத்துருந்துருக்கோம், நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் எடுத்துருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்களா இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதை மாட்டினதுமே ஒர்க் ஆகிடுச்சுங்க. இதை மாட்டிட்டு கரெக்டாக எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளீனும் பண்ணியாச்சு கையோட. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், சூப்பராக ஓடிடுச்சுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இதுக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து டூல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போதே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இந்த பாக்ஸ் தான். ஸோ இதில் நிறைய வெரைட்டி இருக்கும் நமக்கு. ஸோ ஒரு சென்டரில் வந்து இந்த ஹோல்டர், இதில் வந்து நம்ம நிறைய டைப்பில் வச்சுருக்காங்க. அது எல்லாமே மாட்டி நம்ம எது வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து ஏதாச்சும் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, பெட் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவரோட லேப்டாப்பில் பேட்டரி மாற்றுறதுக்கு கூட அந்த டூல் பாக்ஸ் வச்சு தாங்க ஓப்பன் பண்ணார், அந்த ஸ்க்ரூ எல்லாமே. ஸோ மிக்ஸி சரியானதும் நம்ம கை கம்முன்னு இல்லை. அதில் வந்து இன்றைக்கி பீனட் வச்சு ஒரு லட்டு தான் ரெடி பண்ணேன். இதோட ரெசிபி வந்து நான் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.